குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் என்னோடய கார்டனில் நான் வச்சுருக்கக்கூடிய ஒரு 3 டைப்ஸு கிழங்கு வெரைட்டி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு வெரைட்டி தான் இது, சேம்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே நம்ம வீட்டில் க்ரோ பேக் மூலம் வளர்த்துக்கலாங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தாங்க. ஒரு மீடியம் சன்லைட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போர்ஷனில் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக் மூலம் நீங்கள் காய்ந்த இலை சருகுகளை போட்டு நீங்கள் ஈஸியாகவே வளர்த்துக்கலாங்க. ஃபெர்டிலைசருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்க. நீங்கள் இயற்கையான இந்த இலைத்தலை உரங்களை கொடுத்தாலே போதும், அழகாக வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஆரோ ரூட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க, கூவக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வந்து நம்ம சூப்பராக இருக்குங்க கிழங்கு. நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 2 க்ரோ பேக்லேயே ஒரு 3 kg வரைக்கும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேங்க. சூப்பரான நல்ல ஒரு கிழங்கு தாங்க இது, நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வாழைக்கூவ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப டேஸ்டியான கிழங்குங்க. இது ரொம்ப நிறைய இருக்கும், ஒரு பையிலே உங்களுக்கு ஒரு 2 kg வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு கிழங்கு இதில் வந்து அடுக்கடுக்காக இருக்கும். இஞ்சி எந்த மாதிரி நம்ம அடுக்கடுக்காக அது இருக்குமோ, ஸோ அதே ஃபீலிங் தான் நமக்கு இந்த கிழங்கு. நம்ம பிடுங்க நமக்கு நல்ல ஒரு வந்துகிட்டே இருக்கும். சூப்பரான டேஸ்டியான கிழங்கு வேறு. பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிற டைம் தான் பார்த்தேன், ஒரு குட்டி குருவிங்க 3 குருவிங்க வேறு இதில் கூடு கட்டி இருக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது இருந்துட்டு போட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.